முதுநிலை மருத்துவத்திற்கான நீட் தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு அவரவர் மாநிலங்களிலேயே தேர்வு மையங்கள் அமைக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். முதுநிலை மருத்துவத்திற்கான நீட் தேர்வினை எழுத தமிழ்நாட்டிலிருந்து விண்ணப்பித்திருந்த தேர்வர்களுக்கு வேறு மாநிலங்களில் தேர்வு மையங்களை ஒதுக்கியிருக்கும் இந்திய தேர்வு முகமையின் செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மருத்துவ படிப்பினை கைவிட செய்யும் திட்டமிட்ட தொடர் நடவடிக்கைகளின் நீட்சியே ஆகும். இந்தியா முழுவதும் அரசு, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 50,000க்கும் மேற்பட்ட முதுநிலை மருத்துவ பட்ட மேற்படிப்புகளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 25,000 பேர் உட்பட நாடு முழுவதும் ஏறத்தாழ 2 லட்சம் தேர்வர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்திய தேர்வு முகமை நடத்தும் 2024-25 கல்வியாண்டு முதுநிலை மருத்துவத்திற்கான இத்தேர்வானது கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி இந்த தேர்வு நடத்தப்பட இருந்த நிலையில் அதற்கு முந்தைய நாள் இரவு தேர்வு திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. அந்த தேர்வு வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஏற்கனவே 259 தேர்வு மையங்களாக இருந்ததை தற்பொழுது 185 தேர்வு மையங்களாக தேசிய தேர்வு முகமை குறைத்துள்ளது. இதனால் அவரவர் மாநிலங்களில் விருப்பத் தேர்வு மையங்களை கோரியிருந்த தேர்வர்கள் பலருக்கும் 500 கிலோமீட்டர் முதல் 1000 கிலோமீட்டர் வரையிலான தொலைவில் தேர்வு மையங்களை இந்திய தேர்வு முகமை ஒதுக்கியுள்ளதால் மாணவர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த தேர்வர்கள் பலருக்கும் இங்குள்ள தேர்வு மையங்களில் ஒதுக்காமல் பக்கத்து மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் தேர்வு மையங்களை தேர்வு முகமை ஒதுக்கியுள்ளது. தேர்வு மையங்கள் நெடும் தொலைவில் ஒதுக்கப்பட்டிருப்பதால் பயணச் செலவு மற்றும் அலைச்சல் அதிகரித்துள்ளதால் தேர்வர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். வேறு மாநிலத்தின் 2ஆம் நிலை நகரத்தின் ஏதோ ஒரு மூலையில் அமைந்துள்ள தேர்வு மையத்தினை கண்டறிவதில் மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் உள்ளது. இதற்காக அவ்விடங்களுக்கு சென்று சேர 2-3 நாட்களுக்கு முன்னதாகவே தேர்வர்கள் புறப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டு தேர்வர்களிடம் தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தவும் உளவியலாக சிதைத்து தோல்வியுற செய்யவுமே வழிவகுக்கும். தமிழ்நாட்டு தேர்வர்களை தேர்வு எழுத விடாமலேயே போட்டியிலிருந்து வெளியேற்றுவதற்கான மற்றுமொரு சூழ்ச்சியாகும். இந்திய ஒன்றியத்திற்கு அதிக வருவாயை ஈட்டித் தருவதில் முன்னணி மாநிலமாக திகழ்கின்ற தமிழ்நாட்டில் போதிய அளவில் தேர்வு மையங்களை அமைக்காதது ஏன்? முறைகேடாக தேர்வு நடைபெறும் வட மாநிலங்களில் அதிக தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் பொழுது அப்படியான எந்த புகாரும் எழாத நிலையில் தமிழ்நாட்டில் போதிய அளவில் தேர்வு மையங்களை அமைக்க தேர்வு முகமை தவறியது ஏன்? ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையங்களை குறைத்தது ஏன்? இளநிலை மருத்துவத்திற்கான நீட் தேர்வில் மிக பெரும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் தற்பொழுது முதுநிலை மருத்துவத்திற்கான நீட் தேர்வினையும் இத்தனை குளறுபடிகளுடன் நடத்துவது இதிலும் முறைகேடுகள் செய்வதற்கான நடவடிக்கையோ என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது. இதன் மூலம் தகுதியான மருத்துவர்களை உருவாக்குவதற்கான தேர்வு என்ற பெயரில் தொடர்ச்சியாக தகுதியற்ற மருத்துவர்களை உருவாக்கவே நீட் தேர்வு பயன்படுத்தப்படுகிறது என்பது நடைபெறும் முறைகேடுகள் மற்றும் குளறுபடிகள் மூலம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வதே தகுதியான மருத்துவ மாணவர்களை உருவாக்குவதற்கான நிரந்தர தீர்வாக அமையும். ஆகவே மருத்துவ கல்விக்கான நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியின் உறுதியான கோரிக்கையாக இருந்த பொழுதிலும் தற்போதைக்கு முதுநிலை மருத்துவத்திற்கான நீட் தேர்வினை தமிழ்நாட்டு தேர்வர்கள் தமிழ்நாட்டிலேயே எழுதும் வகையில் தேர்வு மையங்களை உடனடியாக மாற்றித்தர வேண்டுமென இந்திய ஒன்றிய அரசை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.